செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். 10ஆம் வகுப்புக்கு தேவையான தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான ஏ டு செட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். மார்க் எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படின்றதே வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை ஆலில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 10ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் முதல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். பயப்படாமல் நம்பிக்கையோடு எழுதுங்க, ஓகேங்களா? ஸோ செல்லக்குட்டீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது மாடல் கொஷின் பேப்பர். இதில் இருக்கிறது ஏ டு செட் கொஷின், ஒரு சில கொஷின்ஸில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து 100 மார்க் கிட்ட வரும், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் 3 மணி நேரத்தை நல்லா பயனுள்ளதாக எல்லா கொஷின்ஸும் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு தான் பார்ப்பீங்க. ஒன் வேர்டு உங்களுக்கு 15 கொடுத்துருப்பாங்க. அதை 15ல் உங்களுக்கு எந்தெந்த ஒன் வேர்டு ஃபஸ்ட்டு தெரியுமோ தெரிஞ்ச ஒன் வேர்டை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதான ஆன்சர் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தெரியாத வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கூட பார்த்துக்குங்க. இல்லை அப்படியே கூட யோசிச்சு நீங்கள் வந்து மைண்ட்ஸில் வர வச்சுங்க. இது 15 ஒன் வேர்டு நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து பகுதி 2க்கு போயிட்டிங்கன்னா அதில் பிரிவு 1, 2ன்னு வரும், ஓகேங்களா? அதில் வந்து 2 மார்க் தான். 2 மார்க்கு வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் இருக்கும். எவையேனும் வந்து பார்த்திங்கன்னா 4 எழுதுக 3 எழுதுன்னு இருக்கும். இதில் 4 எழுதுக இருக்கும். ஆனால் ஒன்று கம்பல்சரி ஒன்று கொஷின் கேட்டிருப்பாங்க. கட்டாயம் வந்து இந்த கொஷின் எழுதுங்க, 20 கொஷின் எழுதுங்க, இல்லை 21வது கொஷின் அப்படி இப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அவங்க கேட்குற கொஷினை நம்ம எழுதணும், ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சாய்ஸ் விடாமல் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை எழுதுங்க. அதுக்கப்புறம் 5 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே பகுதி 3ல் பிரிவு 1ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பார்த்து விடை தருக அப்படி இப்படின்லாம் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உரைப்பத்தி படித்து வினாக்களுக்கு விடை தருக நிறைய இருக்கும், ஓகேங்களா? இதெல்லாம் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லாவே வந்து மார்க் எடுக்கலாம். அப்புறம் வந்து 3 மார்க் கொடுத்துருப்பாங்க. 3 மார்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 கேட்டு அதில் 2 எழுதுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிரிவு 3லேயும் வந்து 3 மார்க்கில் 2 கேட்டு, அதாவது 3 கேட்டு 2 எழுதுகிற மாதிரி, ஓகேங்களா? அதை மாதிரி நீங்கள் வந்து பார்த்துங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் கையெழுத்து ரொம்ப முக்கியம்ப்பா, ஓகேங்களா? கையெழுத்து ப்ரெசன்டேஷனை நீங்கள் நீட்டாக கொடுக்கணும். 5 மார்க்கும் வந்து கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா? அதாவது 3 5 மார்க், 3 5 மார்க் கிட்ட கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2 5 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும். 5 5 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து 10 5 மார்க் மேலே கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா விடை தரணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொழியாக்கம், அந்த ஒரு பேராகிராஃப் மாதிரி இங்கிலீஷில் இருக்கும், அதை வந்து மொழியாக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய பத்தியை கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. ஸோ மொத்தத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 கொஷின் இருந்தீங்கன்னா 5 மார்க், மொத்தம் 25 மார்க் எடுத்துடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின், ஓகேங்களா? அதாவது 8 மார்க் கொஷின்ஸ், 8 மதிப்பெண்கள் வினா, அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு 3 கொஷின் கொடுத்துட்டு ஆ அல்லது ஆ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரை மாதிரி எழுதுங்கப்பா, ஓகேங்களா? கட்டுரை மாதிரி எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு மார்க்கு அள்ளி போடுவாங்க. சூப்பராக ப்ரெசன்டேஷன் இருக்கணும். கையெழுத்து முத்தாக எழுதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தல் திருத்தல் எல்லாம் எழுதுனீங்கன்னா நல்லாவே மார்க் போடுவாங்கப்பா. 10ஆம் வகுப்பு செல்லக்குட்டீஸ் பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம்னால பதற்றம் இருக்கும், ஓகேங்களா? உங்களுடைய சுச்சுவேஷன்லாம் கடந்து தான் நானும் வந்திருக்கேன். நானும் 10th எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு பதற்றமாக தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையோடு நம்ம முடியும், நம்ம எல்லாம் கரெக்டாக எழுதுவோம், எல்லாம் எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம வந்து கரெக்டாக எழுதுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெற்றி பெறலாம். எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸு இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஷின் மாடல் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின் பிடிஎஃபாக வேணும்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் ஏ டு செட் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா.